ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, அப்பா கொஞ்சம் மத்தி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 1.5 கிலோ மத்தி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழம்பு கொஞ்சம், அப்புறம் வறுக்கிறது கொஞ்சம் தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போடணும். கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தா வந்து அந்த ஃப்ரீஸ் ஆன இது வந்து போயிடும். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம வாங்குவோம். கொஞ்சம் அந்த ஐஸ் மாறுனுச்சுன்னா நம்ம செதில் வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கையில் பிடிச்சிட்டு கத்தி வச்சு ஃபுல்லாகவே அந்த சுரணும்னா அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறி இருந்துச்சுன்னா. அப்புறம் வாழை கட் பண்ணணும். அப்புறம் தலையை ஃபுல்லாகவே நம்ம செவிலில் வந்து கைவிட்டு எடுத்தோம்னா அது வந்துடும். அப்படியே ஒவ்வொரு மீனாக நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சீக்கிரம் வரும். நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தனால செதிலாம் சீக்கிரம் வந்துடும். இப்போ செவிலில் பிச்சு உள்ளே உள்ள அந்த பார்ட்ஸ்லாம் நம்ம அழகாக எடுத்தோம்னா ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பக்கமும் உள்ள செவிலை வந்து பிரித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அழகாக வந்து ஃபிஷ் க்ளீன் ஆகிடும். இது டிண்டோ. இவர் வந்து மீன் கழுவு தான் கூடயே தான் இருப்பார். ஸோ அவங்களுக்கும் வேஸ்ட்டாக போட்டு அவங்களும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இதுலேருந்து ஃபுல்லாக ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாது. வால் மட்டும் தான் நம்ம கீழே போடுவோம், அதுவுமே பூனை சாப்பிட்றோம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் மீன் வந்து ஈஸியாக கழுவணும். ஸோ இப்படி ஃபுல்லாக எல்லா மீனும் இப்படி தான் கழுகி எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாதி வந்துட்டு நம்ம குழம்புக்கு எடுத்துருவோம், மீதி வந்து நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் இதில் வந்து தலையும் வந்து குழம்பு வைப்பாங்க. ஸோ இதில் வந்து 2-3 நாள் ஆனனால நம்ம மேக்ஸிமம் வந்து மத்தி மீன்லேருந்து தலை எடுக்க மாட்டோம். ஐலேருந்து தான் தலை எடுப்போம், இதுலேருந்து எடுக்க மாட்டோம். இதை வந்து நம்ம இங்கே எப்படி சொல்லுவோம்னா மத்தி மீன் தான் சொல்லுவோம். ஸோ உங்கள் ஊரில் என்னென்ன சொல்லுவோம், பேர் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்படி கழுகிட்டு நானும் மீன் குழம்பு வச்சு மீனும் பொரித்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு க்ளீன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மீன் கழுகியாச்சு.